லூகாஸ், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்திலேருந்து நாங்கள் வரோம். என்னுடைய பேர் லூகாஸ், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி தலைமையில் வந்துட்டு இந்த ஆட்சி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. இதை எல்லாமே நாங்கள் வந்து வரவேற்கிறோம். இப்போ வரைக்கும் அப் டு டேட் வரைக்குமே தளபதியுடைய அவருடைய கவர்மெண்ட் வந்து நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை இது வழிய சந்தோஷத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்டத்துக்கும் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டு புதிதாக வந்து நியமனம் பண்ணியிருக்காரு தளபதி தலைமையில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மாவட்டத்தில் எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லை. யாருக்குமே எந்த ஒரு முன்னறிவிப்பும் நிர்வாகிகளுக்கு எதுவுமே சொல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா, போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக ஒரு செய்தியாக எங்களுக்கு வந்து எங்கள் குரூப்பில் வருது. இது மாதிரி வந்து மாவட்ட செயலாளர் வந்து தலைமையிலேருந்து மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு அது யார் அந்த மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு அடிப்படை தொண்டனாகவும் இல்லை, எந்த ஒரு நிகழ்வுலையும் ஒரு கலந்துக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாமே வந்து எங்களுக்கு எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஒன்லி தளபதியை வந்து ஜெயிக்க வைக்கணும், தமிழ்நாட்டை வந்து மிக சிறப்பாக வந்து இவர் தளபதி தலைமையில் வந்து கொண்டு போகணுன்ற ஒரே நோக்கத்தில் எவ்வளோ அசிங்கங்கள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நேர்ந்தாலும் எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு அதை பொருட்படுத்தாமல் வெயில் மழை எதுன்னு பார்க்காம நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு உட்காந்து அவங்க வீட்டில் திண்ணை பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு உட்காந்து நாங்கள் வந்து தளபதி ஜெயிக்கிறதுக்காக அவ்வளோ பாடுபட்டிருக்கோம். அடிப்படை தொண்டர்களாக இருந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்குன்றதுக்காக எங்களுக்கு பொறுப்பு தருவாங்க, வேற ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, தளபதி தலைமையில் நம்ம இந்த தமிழ்நாடு வந்துட்டு சிறப்பாக செயல்படும்ன்ற ஒரே நம்பிக்கையில், அந்த நம்பிக்கையை வந்து எங்கள் மக்களுக்கும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். தெரிவிச்சதுனால மக்களுமே வந்துட்டு எங்களுடைய வார்த்தையை வந்து தளபதி சொன்னதாக கேட்டு நம்பி அவங்களும் சிறப்பாக வாக்களித்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் திருப்பூர் ஒன்றியத்தில் எங்களுடைய எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ திரு விஜயராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து அவர் வெற்றி பெற செய்ய வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் திருப்பூர் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான தொகுதி. அந்த தொகுதியில் யார் வந்து நம்ம வந்து நிற்க வச்சாலும் அவ்வளோ ஈஸியெல்லாம் ஜெயிச்சிட முடியாது. அது பெரிய ஒரு சவாலான ஒரு தொகுதி. அதே மாதிரி அந்த தொகுதியில் யார் வின் பண்ணாலும் அவங்க தான் வந்து ஆட்சியில் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அதுதான் வரலாறு. அந்த மாதிரி ஒரு தொகுதியில் வந்து நாங்கள் எப்படி எந்த அளவுக்கு நாங்கள் போராடி இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்கட்சி இருக்குது. ஏடிஎம்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்கிட்டே நாங்கள் வந்து சமாளித்து இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு வித்தியாசத்தை நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இது மாதிரி பண்ணது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனதளவிலையும் சரி எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் எங்களால் ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா போன சண்டேவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து நிம்மதியாக வந்து தூங்க முடியல, சரியாக ப்ராப்பராக எங்களால் சாப்பிட விட முடியல. ஏன்னா எங்களுக்கு அந்த நிகழ்வுலாம் வந்து எங்களுக்கு வந்து போகுது, இந்த மாதிரி நம்ம தளபதிக்காக பண்ணோம், இது மாதிரி ஆயிடுச்சு, நம்ம வந்து மக்களுக்கு வந்து இனிமே நம்ம வந்து மக்களுக்கு வந்து செயல்பட முடியாது, மறுபடியும் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எங்களுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 1 மாதம் கூட இல்லை கட்சிக்கு வந்து சேர்ந்து 1 மாதம் கூட இல்லை. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியில் வந்திருக்காங்க, மாவட்ட செயலாளர்னு அறிவிக்கிறாங்க. ஏன் எங்களுடைய கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, மூத்தவர்கள் இருக்காங்க, அனுபவசாலி இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கொடுத்துருந்தா கூட நாங்கள் வந்து அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிட்டு இருப்போம். அது இல்லாமல் வந்து வெளியிலேருந்து வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம வழிவிடணும்னு சொன்னார் தளபதி. எல்லாரையும் நம்ம வந்து அரவணைக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே நோக்கத்துக்காக வெளியிலேருந்து வந்தவங்களாம் நாங்கள் வந்துட்டு அண்ணனாவோ தம்பியாவோ எல்லாமே நாங்கள் ஏற்றுட்டு தான் நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, எங்களுக்கே தெரியாமல் யாருக்குமே அறிவிக்கவும் இல்லை, சுத்தமாக யாருக்குமே அறிவிக்கலை. ஒரு துண்டு செய்தி மாதிரி எங்களுக்கு வருது. அப்போ தான் எங்களுக்கே தெரியுது, ஒரு மாவட்ட செயலாளரை மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு குழு அமைப்பாங்க. ஃபஸ்ட்டு அமைச்சு வந்து ஒரு மீட்டிங் கொடுப்பாங்க, கொடுத்து எல்லார்கிட்டும் ஆலோசனை கேட்பாங்க, நிர்வாகிகள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாவட்ட செயலாளர் பண்ணலாமான்றது ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. தீர்மானம் போட்டு தான் அதை வந்து செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து அது நடக்கலை. அது ஏன் இவ்வளோ அவசரம்? என்ன ஒன்றியம், ஊராட்சி, நகரம் எதுக்குமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பொறுப்பு தரல. இது வரைக்குமே கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆகுது,
சரி ஓகே எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணோம். தளபதியும் ஜெயிச்சாரு, வந்தாரு. இப்போ வரைக்கும் சிறப்பாக செய்கிறாரு. தளபதி மேலே ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட எங்களுக்கு வருத்தமே கிடையாது இப்போ வரைக்கும். அவர் வந்து கரெக்டாக சிறப்பாக செய்கிறாரு. எங்களுக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, இது மாதிரி ஒரு மாவட்ட செயலர் எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 27 தொகுதியில் எம்எல்ஏக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் வர வைக்கிறோம். மிச்சம் இருக்கிற 4 தொகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மாவட்ட பொறுப்பாளர், அமைப்பாளர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. யாருக்குமே மாவட்ட செயலாளர்ன்ற போஸ்டிங்கை எந்த மாவட்டத்திலையுமே இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் இந்த மாவட்டத்தில் தான் அது வந்து வித்தியாசமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு சமீபத்து காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வீரா என்கின்ற வீராசாமின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இணை செயலாளராக இருந்தார். மாவட்ட இணை செயலாளராக இருந்தார். சமீபத்தில் அவர் ஒரு சில பிரச்சனையால் அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, கைது பண்ண சூழ்நிலை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு பதிலாக அவங்க மனைவியை வந்து இணை செயலாளராக நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாருமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏதோ நம்ம 10 பேர் தான் வந்து இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. எது கேட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேலிடம் தலைமையுடைய முடிவு டிசிஷன் சொல்றாங்க. யார் அந்த தலைமை? தளபதியா இல்ல பொதுச் செயலாளரா அப்படின்றது யாருமே சொல்ல. வெறும் பதில் என்னன்னா தலைமை. அதை தான் அவங்க சொல்றாங்க. யார் அந்த தலைமைன்னு இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. நாங்களும் வந்து ஒரு 4 நாள் வெயிட் பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாவட்ட செயலாளர் என்ன சொன்னார்னா வருத்தப்பட்டார். எனக்கே இது என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு மாதிரி ஃபீல் பண்ணதுனால நாங்கள் என்ன சொன்னோம், என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அவர் எதுவுமே வந்து நம்மளுக்கு எதுவுமே சொல்லலை, கைட் பண்ணல. ஒரே வார்த்தை என்னன்னா தலைமையிலேருந்து பதில் வரும் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் 4 நாள் வரைக்கும் சொல்கிறாரு. இந்த 4 நாள் வரைக்கும் எங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா எங்கள் தளபதி வந்து என்ன சொல்கிறதோ அதை செய்வார், செயலில் காட்டுவார். அப்படிதான் இப்போ வரைக்கும் எங்கள் தலைவர் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் தலைவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால் இப்போ வந்து நடந்துருந்திருக்க நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருப்தி அளிக்கலை. அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற மாவட்ட செயலாளர் சைட்லேருந்து அவங்க சைடில் இருக்கிற பழைய ஆளுங்களை வர வச்சு அவங்க வரைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மாசை காட்டிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே இந்த ஊரில் இருக்கிறவங்க, பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க அப்படிலாம் சும்மா யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய மெச்சாரிட்டியை வந்து காட்டுற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஊராட்சியில் உழைச்சவங்க யாரையுமே கூப்பிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு இது மாதிரி கௌரவிக்கும் இல்லை யாருக்கிட்டையும் வந்து கூப்பிட்டு வச்சும் பேசலை. ஏன்னா அவங்களுக்கான ஒர்க்கு முடிஞ்சதுனால அவங்க வந்து எங்களை பெருசாக கன்சிடரேட் பண்ணல. இதனால எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா தலைமைக்கு நாங்கள் தெரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா தளபதிக்கு வந்து இதுவாகும்னு சொல்லி சொன்னாங்க. சரி அவங்க சொல்றது நியாயமான ஒரு இதுன்றதுனால நாங்களும் வந்து சரி ஓகேன்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் சொன்னாங்க நாங்கள் வந்து நான் பேசுகிறேன்னாங்க. சரி தலைமையில் பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் எந்த பதிலுமே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. இந்த ப்ரெஸ் மீட் வந்து நான் வைக்கிறது அவங்ககிட்ட இன்ஃபார்மே பண்ணல. ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எங்களுக்கான சொல்யூஷனும் யாரும் கொடுக்க போகிறதும் கிடையாது. நாங்கள் வந்து தளபதியை வச்சு ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரதுக்காக தான் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஆட்சி வரணும் தளபதி தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தளபதியுடைய அரசியலை செய்யணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பிரச்சாரமும் பண்ணல. தளபதிக்கு பிரச்சாரத்தை விட்டுருங்க, ஒரு ஓட்டு உரிமையா தளபதி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு போடல. அப்படியாப்பட்டவங்க தலைமையில நாங்க எப்படி வேலை பார்க்க முடியும்? அவங்க வந்து கூட வந்து நான் என்ன சொன்னாருன்னா ஆரம்பத்தில் வரும்போது நாங்க வருவோம், கூட இருப்போம், உங்க கூட சேர்ந்து நாங்க பயணிப்போம்னு சொன்னாங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா மக்கள் முழுமையா வந்து தளபதியை ஏத்துக்கினாங்க. தளபதி தலைமையில தமிழ்நாடு வந்து இருக்கட்டும்னு சொல்லி எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்க வரவங்க வாங்க, வந்துட்டு தளபதி கூட எங்களை வந்து நீங்க இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தளபதி கூட வாங்க, இருங்க, எங்க கூட இருங்க, சேர்ந்து பயணிங்க அப்படின்னு தான் தளபதியும் விருப்பப்பட்டாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்க மேல ஏறி உட்காந்து சவாரி பண்ணலாம்னு நீங்க பாக்குறீங்க. சரிங்களா? இப்ப இவ்வளவு நாள் வந்து நீங்க அரசியல் பண்ணீங்க, இப்ப நாங்க அரசியல் பண்றோம், எங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்களேன். உங்களுக்கு தான் நிறைய அனுபவம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எங்க கூட சேர்ந்து எங்களை அரசியல் பண்ண விடுங்க. நாங்க வந்து எங்களுக்கு அரசியல் பண்ண விட்டீங்கன்னா நாங்க நல்லது பண்ண போறோம். ஏதாச்சும் தப்பு பண்ணனா நீங்க எங்களுக்கு கொஸ்டின் பண்ணுங்க. எங்களை எதுவுமே பண்ண விடாம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க வராம தானே இவ்வளோத்தையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். தளபதியை வந்து இந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சிருக்கோம், இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். நீங்க யாரும் உங்களுடைய சப்போர்ட் இல்லாம தானே இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். தளபதி நம்பினாரு, நாங்க நம்பினோம். எங்களை வந்து எங்க மக்கள் நம்பினாங்க. தளபதி சொன்னது நம்பினாங்க, நாங்க சொல்றது நம்பினாங்க.
நாளைக்கு எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் எங்கன்னா போயிட்டு ஒரு ஓட்டு கேட்குறோம்னு வச்சுங்களேன். இப்போ வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்கு நாங்கள் போய் ஓட்டு கேட்டால் அவங்க என்ன கொஸ்டின் இப்போ எங்களை கொஸ்டின் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் ஊர்ல இருந்து எல்லாமே கொஸ்டின் பண்ணுறாங்க. என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எதை ஒரு மாற்றணும்னு சொல்லி ஒரு அரசியல் ஆரம்பிச்சிங்களோ அவங்களே மறுபடியும் உள்ளே வராங்களே, இதுக்கு ஏன் உங்க அரசியல் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, இது என்ன ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி எங்களை கொஸ்டின் பண்ணுறாங்க. அதுக்கான பதில் தெரியல எங்களுக்கு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத கூனி குறுகி அவங்க கிட்ட அப்படியே எதுவுமே பேச முடியாது நிற்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு நாங்கள் போய் எப்படி ஓட்டு கேட்க முடியாது? தளபதி பேரை சொல்லி எங்களால் ஓட்டு கேட்க முடியாத அளவுக்கு எங்களை அந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒன்றியம், நகரம், ஊராட்சி எதுக்குமே வந்து ஒரு பொறுப்பு போடல. மாவட்டத்தை மட்டும் மாத்தணுன்றது யார்? இந்த இவ்வளவு அர்ஜென்சி யாருக்கு? இந்த அவசரம் எதுக்காக? இப்ப ஒரு மாத்துறதுனால என்ன நடந்துட போகுது? நம்ம 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 தொகுதியில, நம்ம மாவட்டத்துல ஒண்ணுமே கிடையாது. எப்படி இருந்தாலும் தலைமை சொல்றது நம்ம கேட்க போறோம். யாரா இருந்தாலும், அது யாரா இருந்தாலும் கேட்க போறோம். அதனால இந்த சமயத்துல நான் யார்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, புஷி ஆனந்த் ஐயா கிட்ட, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் ஐயா கிட்ட நான் வந்து ரொம்ப நன்றியோட ஒரு விஷயத்த கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னா, தயவு பண்ணி இதுக்கப்புறம் தாமதிக்காம ஒன்றிய, ஊராட்சி, நகர அந்த பொறுப்புகளை தயவு செய்து நீங்க நியமனம் பண்ணீங்கன்னா, எல்லாரையும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க நியமனம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. வெளியில இருந்து வரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. இப்ப யாருக்கு என்ன பொறுப்புன்றது தீர்மானிக்கிறது அவங்க கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய மனநிலையை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுங்க. நாங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்து வேலை பார்த்துருக்கோம். அதனால எங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க ஐயா. தயவு செய்து நீங்க கொஞ்சம் இதை மறுபரிசீலனை பண்ணுங்க. எந்த மாவட்டத்திலும் இது மாதிரி ஒரு மாற்றம் இல்லை. இந்த மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு. ரொம்ப எங்களுக்கு வந்து ஏமாற்றமா இருக்குது. இது வந்து நாங்க ஒரு 5 பேர் பேசுறதுக்காக சொல்லாதீங்க. இது ஒரு 5 குடும்பம். இந்த குடும்பத்தை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால ஏன் இப்போ வர முடியல, அவங்க பேச முடியல, அதுக்கும் சில ரீசன் இருக்கு. எங்களுக்கே இவ்வளோ அட்டாக் இருக்கு. எங்களாலே வந்து இங்க பேச முடியல. 1000 ஃபோன் வந்துச்சு இந்த பிரஸ் மீட் வைக்கிறதுக்கு. அவ்வளோ அவ்வளோ ப்ரெஷர்ல நாங்க வரோம். இப்போ நாங்க வெளியில போனா இதனால என்ன ப்ரெஷர் வரணும்? சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இந்த இந்த உண்மையை இதை வந்து நம்ம தெரியப்படுத்தணும். நம்ம தளபதி கிட்ட தெரியப்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவு எடுக்கிற பட்சத்தில் நாங்க எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கான வேலையை வந்து ஃப்ரீடமா நாங்க வந்து செய்வோம்னு ஃபீல் பண்றோம். அதனால எங்க தளபதி வந்து இதெல்லாம் செய்வாருன்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கையில தான் இந்த பிரஸ் மீட்டை கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே தளபதி ரசிகனா இருந்திருக்கேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா தளபதிக்காக மட்டும் தான் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அதனால இனி வரும் காலங்களில் வந்து தளபதியுடைய ஆட்சியை வந்து நல்ல ஆட்சியாக நாங்கள் வந்து சிறந்து நாங்கள் பண்ணணும். அதே மாதிரி தளபதியும் சொல்லியிருக்காரு, எங்கே எது நடந்தாலும் என் ஆளுங்க எங்கள் பசங்க செஞ்சுருக்கிறாங்க தான் இருக்கணும்ன்றது அவர் ஒரு கம்பீரமாக சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்த நாங்கள் இப்போ வரைக்கும் செயல்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறம் செயல்படுத்தணும்னா எங்களுக்கான ஸ்பேஸ் இருந்தால் தான் தளபதி எங்களால் செயல்படுத்த முடியும். அதுக்காக நீங்கள் இதை எங்களால் உங்களை நேரடியாக சந்திக்க முடியலனாலும் எங்களுடைய உணர்வை நாங்கள் சொல்கிறோம். இதுதான் உண்மையான விஷயம். இதில் வந்து மாற்று கருத்து வந்து நான் வந்து யாரையும் குறை சொல்லணும் இது பண்ணலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. தயவு செய்து பத்திரிகை நண்பர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இதை வந்து தப்பாக டிவிகேல வந்து ஒரு இதுவாகுது அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் எதுவும் கருத்து இது பண்ணிக்காதீங்க. உண்மையாகவும் சொல்கிறேன், தளபதி வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதில் இப்பவும் சொல்கிறான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி எங்கள் மாவட்டத்தை வந்து ஒரு சிறப்பாக வழி நடத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மக்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக. ஏன்னா அவங்க புதுசாக தான் எதிர்பார்த்தாங்க, மாற்றத்தை தான் எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஃபீல் பண்றாங்க. ஆனால் எங்களை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சா இது மாதிரி பழைய மாதிரி அவங்க கிட்டே போகுது, இது எப்படி இதுன்ற மாதிரி எங்களை கொஸ்டின் பண்றாங்க. எங்களுக்கு பதில் தெரியல ஐயா. தயவு செய்து நீங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தி எங்களை வந்து இந்த கட்சியில வந்து எனக்கு பொறுப்பே வேணாம். எனக்கு பொறுப்பு கொடுக்கலாம் பரவாயில்ல. நான் வந்து தளபதிக்கு வந்து ரசிகனா இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தான். அதுவே எனக்கு கௌரவம் தான். நான் வந்து அவங்களுக்கு கீழே வந்து நான் வேலை பார்த்துட்டு போயிடுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு நண்பர்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு கூட ஃபோன் பண்ணி அழுகுற மாதிரி பேசுறாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் போனேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு ஆளாவே மதிக்கல. நம்ம அந்த இடத்துக்கு போய் நிக்க முடியாத அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. நம்ம யாரு தலைமையில போய் நம்ம பண்ணணும்னு நினைச்சோமோ கடைசியில் நம்ம தளபதி தலைமையில பண்ண முடியாமல் போயிடும் போலன்னு சொல்லிட்டு அவ்வளோ டிப்ரெஷனில் பேசுகிறாங்க. அவங்களுடைய குரலாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய குரலை நான் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் வந்து ஒரு 1000 மெம்பர் இருப்பாங்க. அந்த 1000 மெம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் கூட அவங்க சப்போர்ட்டராக கூட இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாவட்ட செயலாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த சப்போர்ட்டர் வந்து இப்போ அவங்க கூட போயிருக்கலாமே தவிர ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஓட்டர்ஸ் இருக்காங்க. எங்க ஊர்லயே 12,000 சொச்சம் கிட்ட இருக்குது கேளாம்பாக்கத்துல மட்டுமே. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு திருப்பூர், தையூர்,
தையூர் மட்டுமே 18 ஊர் சேர்ந்தது தான் தையூர். அது மாதிரி நிறைய ஊர் இருக்கு. அந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓட்டர்ஸ் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய வருத்தம் என்னன்னா எல்லார் ஊர்லயும் இதே வருத்தம் தான். இப்போ நாங்கள் வந்திருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேளம்பக்கம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா காணத்தூர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பட்டூர், ஓஎம்ஆர் கழிப்பட்டூர், அவங்க பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். இது மாதிரி நாங்கள் 5 பேரும் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அதனால நாங்கள் ஒரே ஊர்ல இருந்து பிளான் இதெல்லாம் வந்து பிளான் இல்லை. தளபதிக்கு வந்துட்டு தளபதியுடைய அரசாங்கம் வந்து சிறப்பாக போகிற அரசாங்கத்தை நாங்களும் கூட சேர்ந்து அதை கூட சப்போர்ட் கொடுக்கணுன்றது எங்களுடைய விருப்பம். இவ்வளோ நாள் அவங்க அரசியல் பண்ணாங்க, எங்களை அரசியல் பண்ண விடணும். அதுக்கு வந்து தளபதி தான் இதை வந்து நேரிட்டு புஷி அவர்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதன் வழியாக நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, இனி வரும் காலங்களில் எங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து தளபதிக்கு ஒரு நல்ல ஒரு அவருடைய சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். அவர் நல்ல ஆட்சிக்கு நாங்கள் சப்போர்ட்டராக இருப்போம் கடைசி வரைக்கும். உண்மை தொண்டனா இருக்கும். வேற என்ன எனக்கு தெரியாத விஷயம். இல்ல சார், ஒருத்தரா கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க. இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மன வேதனையும் வலியையும் மக்கள் மூலியமா தெரிவிக்கணும்னு சொல்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்றது வந்து எங்களுக்கு தெரியாது. மேபி ஆமா, ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். நாங்க தான் போயிட்டு ஆரம்பத்தில் வித்தின் 2 இயர்ஸ் வந்த கட்சி, வித்தின் 2 இயர்ஸ் ஆசிய மக்களாகிய நாங்க தான் போயிட்டு சைக்கிள் கட்சிக்காரங்க யார்? கட்சிக்காரங்க நாங்க போயிட்டு தான் சைக்கிள்ல போயிட்டு போஸ்டர் போட்டுறதையும் ஒரு விஷயத்த பேனர் அடிக்கிறது, ஒரு விஷயம் நடந்தால் அங்க வந்து பப்ளிசிட்டி பண்றது எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போதைக்கு காலகட்டத்துல எங்களை பார்த்து ஏளனை செஞ்சாங்க. போஸ்டர் முன்னாடி வந்து போஸ்டர் கழிக்கிறாங்க, ஆமா வந்துட்டானுங்க, ஒரு இடம் கூட வராது வந்துட்டானுங்க, இப்போ வந்து ஓட்டாங்க என்ன கழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏளனம் பண்ணவங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் எங்களால் போய் நிற்க முடியாதுங்க. இதுதான் எங்க மன வேதனையும் வலியும். செலவு வந்து அதுக்குண்டான செலவுகள் தான் நாங்க பண்ண முடியும். ஒரு போஸ்டர் அடிக்கிறதுக்கு இருங்க சார், நான் சொல்லிடுறேன் பதில். அதாவது நீங்க செலவு எவ்வளவு பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு பைசா கூட செலவு பண்ணாதான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய உடல் உழைப்பு செலவுக்கும் மேலே இருக்கு. காசு செலவு பண்ணுறது விட எல்லாம் செலவு நீங்கள் கூட கொடுத்துருங்க, ஒரு 100 ரூபாய் 200 கேட்டால். ஆனால் ஒரு இடத்துல போய் நிற்க உங்களால் நிற்க முடியுமா? உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து நாங்கள் ஒரு சில விஷயத்துக்கு சார் அதுதான் சார் சொல்ல வரேன். நாங்கள் அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி பண்ணுற விஷயம் இல்லை. நான் அதுக்காக சொல்ல சார், அந்த செலவுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செலவு தான் சார். சார் ஒரு நிமிஷம் சார், இல்ல சார் ஒரு நிமிஷம். இந்த செலவு எங்களுடைய சொந்தம் சார், எங்களுடைய சொந்தம். ஏன்னா எங்களோட மன வருத்தத்தை உருவாக்குற செலவு. ஏன்னா எங்களுக்கு உண்டான இது நாங்க வந்து செய்யணும்னு நினைச்சு செஞ்சோம். ரைட் சார், ஓகே. அது செலவு தாங்க. அப்படி இல்லைண்ணா, அவர் சொல்றது என்ன, செலவு பண்ண ஆமா அதை பண்ணிருக்கோம், எல்லாமே செலவு தானே. சரி, அடுத்தது என்ன சொல்லுங்க வேற எப்படி சார்? அதுதான் சார், அதாவது அவங்க வந்து போஸ்டிங்கை வந்துட்டு மாற்றி போடணுன்றது வந்து விஷயம். அது வந்து தலைமையில் பார்த்துட்டு சொல்கிறாங்க சார், அவங்க பார்த்துக்கிட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் வந்து அடிப்படை தொண்டராக வந்து வேலை பார்த்துருக்கோம். எங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்காம எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலை. ஒரு போஸ்டிங் மாற்றணும்னா எங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதை தெரியப்படுத்தாமல் கொஞ்சம் டைமிங் கேட்டாங்க. 1 நாள் 2 நாள் டைமிங் கேட்டாங்க. அந்த டைமிங் இப்போது நான் வந்து ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வந்து உங்ககிட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வந்துட்டு இது மாதிரி வந்து இதை மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்களே என்ன கேட்பீங்க, மாற்றி இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ வந்து நாங்கள் இப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு அப்போலாம் என்ன உங்களுக்கு தெரியாதான்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் இப்போ வந்து நடந்துருக்குது. நாங்கள் டைம் கொடுத்தோம், ஒரு 2 நாள் டைம் கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணலாம், அதை சரியாக கன்சிடர் பண்ணாததுனால நாங்கள் என்ன பண்ணோம், இது வந்து தளபதிக்கு தெரியப்படுத்தலாம், இது எப்படி இது நடந்திருக்கோம், ஏன்னா தளபதிக்கு தெரியுமே.
புஷியானந்த் அதுதான் அவரை மீட் பண்றதுக்கு நான் அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க வாங்க ஏன் நாங்களும் கூட வரோம், நம்ம ஒரு 10 பேர் போலான்னா அவங்க வந்து இல்ல அதெல்லாம் நம்ம போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மாவட்டத்தில் அதான் எங்களுடைய மாவட்டம் ஏற்கனவே இருந்த மாவட்ட நிர்வாகி தான். நாங்க வந்து நிர்வாகி இருந்தாங்க, தொண்டர்கள் தான் நிர்வாகி. பொறுப்பு யாருமே போடல சார். இதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப பொறுப்பு போட்டிருந்தா இப்ப ஒன்றியம் ஊராட்சி நகரத்துல வந்து பொறுப்பு போட்டிருந்தாங்கன்னா மாவட்டம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நாங்க செலெக்ஷன் பண்ணிருப்போம் மாவட்டத்தை வந்து. ஆமா சார். இல்ல இல்ல சார், இல்ல நான் சொல்லுங்க. அதாவது அவருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவருக்கு வந்து மாநில லெவல்ல செயலாளராக போட்டாங்க, துணை செயலாளர் யாரை ஏற்கனவே இந்த மாவட்ட செயலாளர் திரு தீனா என்கின்ற தினகரனை வந்து போட்டாங்க. அவர் வந்து அந்த மேல் லெவலுக்கு போனது எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அவரு எங்களுடைய கட்சிக்காரர், அவர் அடிப்படை தொண்டர், அவரும் அப்படிதான் வந்தார். அதனால வந்துட்டு அவரு எனக்கு ஓகே தான், அது வந்து சந்தோஷம். எங்களுக்கு வந்துட்டு இவரு வந்துட்டு வெளியில இருந்து ஒருத்தர் கட்சிக்கார் வராங்கன்னும் போது அவங்க வந்து நம்ம கிட்ட எதுவுமே ஒரு முன்னறிப்பு சொல்லணும், இது மாதிரி வந்து மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிவிக்காம திடீர்னு ஒரு விஷயத்த பண்ணும்போது அது எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. நாங்கள் தெரியப்படுத்தி நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கோம், இது மாதிரி இவர் வேணாங்க. இப்போ இங்கே தெரிவிக்கிற அப்ஜெக்ஷன் அங்கே தெரிவிச்சுட்டு இருப்போம், எல்லாம் ஒன்று கூடி இருப்போம். இப்போ எங்களுக்கு யாருக்குமே சொல்லணும், திடீர்னு போட்டோன்னே தலைமைன்னுறாங்க. தலைமை தான் கேட்டுருவாங்க, தலைமை பணம் எடுத்த முடிவு அப்படின்னும் போது அது எந்த தலைமைன்னு கேட்டால் அந்த தலைமையை சொல்ல மாட்டாங்க. தளபதி தலைமையா இல்லை நம்ம புஷியானந்த் ஐயா தலைமையான்றது சொன்னா தானே எங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட பேச முடியும். அதையும் எங்ககிட்ட சொல்லாத போது நான் யாருக்கிட்ட போய் நாங்கள் எங்கள் கோரி சொல்ல முடியும்? தளபதியை நேரடியாக எங்களால் சந்திக்க முடியல. இதுதான் இப்போ எங்களுடைய விஷயம். அவருக்கு தெரியப்படுத்துறோம், இது வாயிலாம் வந்து நாங்கள் தெரியப்படுத்துறோம். அதுதான் சார். இல்ல பொதுச் செயலாளர் தான் கேட்கிறோம். இப்போ அவர்கிட்ட தான் நான் என்ன கேட்கிறேன்னா, அவரே பார்க்க அதுதான் சொல்றேன், அது மாவட்ட கிட்ட பேசிட்டு தான் நாங்க போக முடியும். இப்போ கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாவட்டத்துக்கிட்ட தான் பேசணும் போனோம். நாங்கள் மாவட்டத்துக்கிட்ட எல்லாருமே பேசிட்டோம், இது மாதிரி பொதுச் செயலாளர் ஐயா கிட்ட கூட்டு போய் எங்களை பேச வைங்க, எங்களுடைய கோரிக்கை நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னோம், மனுவே கொடுக்குறோம்னு சொன்னோம். அதுக்கே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டுமே வந்து கொடுக்க வேணாம்னு தான் சொன்னாங்க. அதை மீறி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோன்னா எங்களுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து இதனால ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஒரு ஊர்லயும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் இருக்காங்க. இந்த 100 பேர் 200 பேர் தீர்மானிக்கிறத வந்து மக்கள் எல்லாம் எது சொல்றாங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்ல முடியும். மக்கள் எல்லாமே ஏத்துக்கல, எங்களை மட்டும் தான் ஏத்துக்கிறாங்க. மாவட்ட செயலாளரை தளபதி வந்து இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி, அதாவது ஒரு ஒரு பொறுப்புல மாவட்ட செயலாளராக வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில இதுவெல்லாம் இருக்கு. எங்ககிட்டே என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து மாவட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி யார் வேணாலும் கட்சியில் வரலாம், கட்சியில் வந்து ஒரு 3 வருஷம் வந்து அவங்க பயணிக்கணும், 3 வருஷம் பயணிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்புன்றத நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க அசூரன்ஸ் கொடுத்ததுனால மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் எங்களுடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம். சரி ஓகே அப்படின்ற மாதிரி, நம்மளுக்கான இது உங்களுக்கான இது கிடைக்கும் சொல்லி வீடியோ ஆடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது, உங்களுக்கான இது எல்லாமே அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது சண்டே வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது தான் எங்களால் இதை ஏற்றுக்க முடியல. இதுவே எங்கள் கட்சியில இருந்து ஒருத்தருக்கு மாற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுட்டு இருக்கோம். இவர் கட்சிக்காரு, இவர் உழைச்சிருக்காரு, பரவாயில்ல நம்ம கட்சிக்காரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஏற்றிருக்கோம். ஏன்னா அது மாவட்ட செயலாளர், அவர் கட்சி நிர்வாகிக்கு அதை கொடுக்கறது நல்ல விஷயம். ஒருத்தங்க வெளியிலேருந்து வரவங்களுக்கு இது சடனாக கொடுக்கறதுக்கான அவசியம் என்ன? அவருக்கு எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? நான் வந்து நான் என் ஊரில் வேலை பார்க்குறேன் கேளம்பாக்கத்தில், இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, இவர் யாருன்றது அவருக்கு தெரியாது. ஆனால் பழைய மாவட்டத்துக்கு தெரியும், இவங்க யாரு, இவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படி எல்லாமே தெரியும். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த மாவட்ட இந்த சொல்லிடுறேன், சார் நீங்களே என்ன கேளுங்க சார் டைரக்டா, ஏன் அவரை கேட்குறீங்க? என்ன கேளுங்க. யார் சார்? இல்ல சார் ஒன்றும் இல்லை, நீங்க இல்ல சார் உங்க எல்லா கேள்வியும் நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லணும்னா இல்லை, நான் சொல்றேன். நீங்க ஒருத்தரை கேட்டீங்கன்னா அது கரெக்டாக நான் சொல்லுவேன், நான் அதுக்கான ரீசனை சொல்லுவேன் நான். சரி சரிம்மா, அதுதான் யார் அவங்க பேரை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கான பதில் நான் சொல்லுவேன். காஞ்சிபுரம் சரி
இவங்கெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தவங்க. சரி 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 சார் சார் நான் சொல்கிறேன் சார் இருங்க நான் சொல்கிறேன் சார் அதுதான் சார் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஐயா அதுதான் சொல்கிறேங்க. என்ன பேச நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வேற மாற்று கட்சியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அரசியல் பண்ண ஆரம்பிக்கும் போதே அவங்க வந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. எலெக்ஷனுக்கே முன்னாடி வந்து நம்பிக்கைப்பட்டு அவர் தோப்பரா ஜெயிப்பாரு. இல்லை சார் 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 ஏக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடின்னு சொன்னேன். எலெக்ஷனுக்கு சரிங்க சார் இருங்க. சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி வரேன். இருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தவங்கள நீங்க கேக்குறீங்கல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தவங்கள கேள்வி கேக்குறீங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தவங்க ஒரு பொறுப்புல வராங்க, நான் கேள்வி கேட்டுக்கிறேன். சரிங்களா? நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தவங்கள சொல்றீங்க, எலெக்ஷனுக்கு பின்னாடி வந்தவங்க ஒரு பொறுப்பு வாங்கிட்டாங்களா, நான் வந்து இது பண்றேன். அதுக்கான விதம் நீங்க சொல்ல மாட்டீங்களே. கட்சிக்காக யார் உழைச்சாங்களோ அவங்களுக்கு உண்மையான அங்கீகாரம் கிடைக்கணும். வந்ததுக்கான காரணம் என்ன சார்? பிரச்சனை அதுதான் சார் சொல்றோம். அதுதான் அவங்க தலைமைன்னு சொல்றாங்க. அது எந்த தலைமை நான் சொல்ல முடியும். அந்த இல்ல அந்த கேள்விக்கு தான் பதில் என்ன நான் கேட்கிறேன், உங்க வாயில கேட்கிறேன் சார். அது சார் அவரு தான் தலைமை சார். அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அவரை பத்தி தான் சார் இப்போ சப்ஜெக்ட். தலை சார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யாரு சார் தமிழ்நாட்டுல? இல்ல நான் உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? அது உங்களுக்கு தெரியாதா? அவரு பேர் தாங்க புஷி ஆனந்த் ஐயா தாங்க. அதுதான் சொன்ன ஆரம்பத்துல. ஊரக வளர்ச்சித்துறை யாரு? அவரு தான் புஷி ஆனந்த் ஐயா தான். ஆமா சார் உங்களுடைய தனிப்பட்ட இதுவும் வந்துட்டு நீங்க அங்க காமிங்க சார். நீங்க உங்க கோபத்தை அவங்க கிட்ட நாங்க கேட்கறது வந்து நாங்க கோரிக்கை கேட்கிறோம். அப்ப ஏன் நீங்க அவரு மேல டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல நீங்க கேள்வி கேளுங்க, அதுக்காக வந்து நீங்க திணிக்க சார். திரிக்கிறதுல எதுக்கு சொல்றேன்னா சார் இல்ல நான் இருக்கிற சார் இல்ல சார் நாங்க நீங்க பழைய ஒரு நாள போடல சார். நீங்க அது மாதிரி ஏதாச்சும் சார் சார் நீங்க எப்படி சொல்றதுன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க நாம சொல்றது என்னன்னா இப்படிதான் நடக்குது இப்போ. சரி சார் ஹலோ சார் அதிகாரமா கேட்காதீங்க சார். நம்ம அதிகாரமா கேட்காதீங்க சார். ஐயா சார் தெளிவா இருங்க. நீங்க கேள்வியே வந்துட்டு தப்பான கேள்வி கேட்டா எப்படி சார் பதில் சொல்லுவாங்க? நீங்க என்ன நாங்க என்ன கேள்வி கேட்கறோம்னா, இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தவங்கலாம் வந்து நீங்க சொல்றீங்க நாங்க கட்சி ஆரம்பிச்சு தளபதி வந்து பொறுப்புல வந்துட்டாரு, அதுக்கப்புறம் வேற மாற்று கட்சின்னு வரவங்க வந்து இது மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி நாங்க எங்க கோரிக்கை சொன்னா, நீங்க என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி வந்து வந்தவங்கலாம் நீங்க சொல்றீங்க அவங்க எல்லாம் வந்து தளபதி சரி சார் சார் ஒரு நிமிஷம் நீங்க ஏதோ பேசுறேன் சார். ஆனா உங்க பேர் என்ன? இல்லண்ணா நீங்க என்ன ரிப்போர்ட் இல்லண்ணா நீங்க வந்து இப்படிலாம் பேசுறேன் சார். கேள்வி கேள்வி வந்து பாரு சார். நீங்க வந்து வேற மாதிரி
சார் நீங்க வேற என்ன கேட்க விரும்புறீங்களா கேளுங்க. அதான் மேடம் இருங்க நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணீங்கல்ல, என்ன கேட்டீங்க மேடம்? நீங்க ஒரு கொஸ்டின் வச்சுருங்க. இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட பேசணும் சார். அவங்க பேசுறாங்க சார். சார் இல்ல சார் நாங்க சொல்றதுக்கு வரோம் சார். நீங்க பேசவே விட மாட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி குறுக்க பேசியிருந்தா நான் நிப்பாடாத பேசினே இருந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. சொல்லு. சரி சார் சரி சார் அதுதான் சார் சொல்ல வரோம். ஒரு நிமிஷம் சார் இப்போ வந்து